श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। भुवनजननि भूषा भूतचन्द्रे नमस्ते। कलुषशमनिकम्पा तीरगेहे नमस्ते। निखिलनिगमवेद्ये नित्यरूपे नमस्ते। परशिवमयी पाशच्छेदहस्ते नमस्ते। क्वणत्काञ्ची काञ्ची पुरमणिविपञ्ची लयझरी। शिरः कम्पा कम्पा वसतिरनुकम्पा जलनिधिः। धनश्यामा श्यामा कठिनकुचसीमा मनसि मे। मृगाक्षी कामाक्षी हरनटनसाक्षी विहरतात्। समरविजयकोटी साधकानन्दधाटी। मृदुगुणपरिपेटी मुख्यकादम्बवाटी। मुनिनुतपरिपाटी मोहिदा जाण्डकोटी। परमशिववधूटी पादु मां कामकोटी. எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாளாவே மகாபெரிவாளுடைய அருள் வார்த்தைகள்லேருந்து ஒரு முக்கியமான சாப்டரை படித்து காட்டணும்னு எனக்கு ஆசை. இப்போ எல்லா இடங்கள்லையும் அத்வைதா, மைண்ட்ஃபுல்னஸ், யோகா, குண்டலினி யோகா, ஸ்டெபிலைசிங் யுவர் கோர் அப்படின்லாம் சொல்லி வெளிநாட்டுக்காராலும் நம்ம நாட்டுக்காராலுமா இந்த குண்டலினியை பற்றி பேசாதவாளே கிடையாது. வெளிநாட்டுக்காரா நம்மளை ஆட்சி பண்ண வந்துட்டு நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் ஹம்பக், இதையெல்லாம் யாரும் படிக்காதீங்கோ, மாடர்ன் எஜுகேஷன் தான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்களையும் ஒதுக்கி ஹிஸ்டரி எல்லாமும் இல்லாமல் ஆக்கி ஒரு பொய்யான அடிமைத்தனமான ஹிஸ்டரியை மாத்திரம் நம்ப வச்சு நம்மளுடைய மனசையெல்லாம் குழப்பினா. நம்ம நாட்டுக்காக போராடினவா சுதந்திரத்துக்காக மாத்திரம் போராடலை, நம்ம தர்மத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டா. இதில் ஒரு முக்கியமான பங்கு சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு. இந்த லோகத்துக்கு இந்தியாவால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற உலக கேள்விக்கு அமெரிக்கா வரைக்கும் போய் ரொம்ப சிரமப்பட்டு பதில் சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். முச்சே விட முடியாமல் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஏர் மாதிரி வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருக்கு உலகம் பூரா கிடைச்ச அந்த பாப்புலாரிட்டி, அந்த ஃபேமை பார்த்துட்டு எத்தனையோ பேர், நிறைய நல்ல மகான்களும் உண்டு, எத்தனையோ பேர் ஏமாத்துறாலும் உண்டு. அவளும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பலவிதமான ஹிந்து மூமெண்ட் எல்லாம் ஆரம்பித்து அதில் இந்த யோக சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு தொடங்கினான். வெறும் மெக்கானிக்கலான மண்டேன் லைஃப்பில் வாழற ஒருத்தருக்கு ஒரு ரோபாட் மாதிரி வாழற வாழ்க்கை முறை இல்லாமல் ஹிருதயத்தில் அன்பு, பக்தி இதெல்லாம் பெருக வைக்கிறதுக்காக தான் நம்ம புராணங்கள், இதிகாசங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதையெல்லாம் இந்த மதாச்சாரியர்கள் போய் பரப்பி இருந்தால் அதில் தப்பில்லை. மிக உயர்ந்ததான, வெகு கம்பீரமான சில ரகசியமான சாஸ்திரங்களையும் சொல்லித்தர ஆரம்பிச்சா. சொல்லித்தரா அப்படின்னு சொன்னா முதல்ல அவளுக்கு அந்த சித்தி கைவர பெற்றாளா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப உபாசனையெல்லாம் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு பல அதிசய சக்திகள் உள்ள விலை மதிப்பே இல்லாத ஒரு மணி ஒருத்தருக்கு கைவர பெற்றது அப்படின்னு சொன்னா அதை பத்திரமா ரகசியமாக பாதுகாக்கணும் தான் நினச்சிப்பார். அதை எடுத்துன்னு போய் அட்வர்டைஸ் பண்ணி உங்களுக்கெல்லாமும் நான் மணி தரேன், எல்லாருக்கும் ஒரு மணி தரேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்படி தரவும் முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த உயர்ந்ததான மணியை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பத்திரமா காப்பாற்றி தன்னுடைய வழியில் வந்தவர்கள்ட்ட அதை நன்னா பார்த்துக்கக்கூடியவாள்கிட்ட அதை பொறுப்பாக விட்டுட்டு தான் போவார். முக்கால்வாசி நேரம் இப்படி ஒரு சொத்து இவர்கிட்ட இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு உயர்ந்ததான மணியை பற்றி வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் பயங்கரமாக பிரஸ்தாபம் ஆயிடுத்துன்னா இந்த மணி நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறவாளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு எத்தனையோ கோடி ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் பீப்புளும் வந்துடுவா. எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட பொய்யர்களை நம்பி தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் வீணடித்து தங்களுடைய மனசையும் கெடுத்துண்டு வாழ்க்கையை வீணாக்கிப்பா. இப்படிப்பட்ட ஃப்ராடுலண்ட் ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மித்,
இது இல்லாமல் போவே கூடாது. அதாவது இதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாதுங்கிற உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால இந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை எப்போவுமே சர்க்குலேஷனில் வச்சுட்டே இருப்பா. அவ அடைஞ்சுட்டா, இவா செல்ஃபி ரியலைசேஷன் பண்ணிட்டா, குண்டலினி யோகத்தினால பண்ணிட்டா, 3 months கோர்ஸ் எங்களோடதில் வந்து சேர்ந்துக்கோங்கோ, உங்களுக்கு நாங்கள் குண்டலினி யோகா சொல்லித்தரோம். ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் குண்டலினி கற்றுக்கிறேன்னு போகிறான். அதுலேயும் சின்சியராக ஈடுபடுற ஒரு சில பேருக்கு உடல் மற்றும் மனசுடைய நியமனத்தினால ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக அதையே தான் வந்து குண்டலினியை அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறது தப்பு. கால்வாசி நேரம் அதெல்லாம் ஒரு பிளசிபோ எஃபெக்ட் தான். ஆஸ்திகர்கள் அதிகமாக ஆயிட்டு இந்த நாளில் தான் பக்தியில் சம்பாதிக்கிறதும் அதிகமாயிருக்கு. உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் எவ்வளவோ பெரியவா சொல்கிற வார்த்தைகளை கேட்கணும்னு தேடிண்டு போகிறா. அதில் கேட்கக்கூடிய ஆத்மானுபவம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சத் சங்கம், இப்படிப்பட்ட சாத்வீகமான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக எல்லாரும் இப்போ கேட்குறா. அதெல்லாம் நமக்கு புரியறதோ இல்லையோ, இதெல்லாம் சுவாமியை அடையறதுக்கு உள்ள ஒரு வழி அப்படின்னு நாம நம்புறோம். இதுக்கு நடுவில் குண்டலினிங்கிற வார்த்தையை கேட்டால் மயங்கி போயிடுறோம். ஒரு பெரிய தேர்ந்த சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காருன்னு வச்சுப்போம். மின்னலை பிடிச்சு ஒரு சின்ன டப்பால அடக்கிறதுக்கு உள்ள வழி. கேள்விப்படுற ஜனங்கள் எல்லாம், ஆஹா, நம்மகிட்டயும் அந்த மின்னல் இருந்தால் நம்ம எத்தனை சித்திகள்லாம் அடையலாம், ஆற்றுல கரண்டே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு காசே கொடுக்காம நமக்கு வேணுங்கிற எனர்ஜி சோர்ஸை நாமளே ஆற்றுல பண்ணிக்கலாமே இலாம் நினச்சி எதிர்பார்க்குற அந்த மாதிரியான ஆசைப்படுற ஜனங்களுக்கு நடுவில் மின்னலை எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு ஒருத்தர் வராருன்னா, அவர் நிஜமா சொல்கிறாரா பொய்யா சொல்கிறாரான்னு ஒன்றும் புரியாமல் எல்லா ஜனங்களும் அவள் பின்னாடி போவாள். இப்படி ஒரு பிரம்மாண்ட எனர்ஜியை தொட்டால் அது நமக்கு என்ன ஆகும், நல்லதா கெட்டதா, அதுக்குள்ள டிசிப்ளின் நமக்கு இருக்கா, வேணுங்கிற நாலேஜ் நம்ம அக்வயர் பண்ணிட்டோமா, இதுக்கு சரியான குருதானா இவர், எல்லாம் தெரியாமையே கண்ணை மூடிண்டு போறா எல்லாரும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல முதுகு வலியா, கவலைப்படாதீங்கோ, 2 கையும் எடுத்துட்டு போய் முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குண்டலினி சக்கரங்களை எல்லாம் தட்டுங்கோ, உடனே முதுகு வலி சரியாயிடும், இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தட்டி காமிக்கிறா. உடனே கமெண்ட்ஸில் நீங்கள் கிளாஸ் நடத்துகிறீங்களா, எங்கே வந்து சேர்ந்துக்கலான்னு நிறைய பேர் கேட்குறா. பார்த்துட்டு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. சரி, இப்படி எதையுமே நம்ப முடியலையே, அப்போ யார் தான் நமக்கு வழி? மகாபெரிவா தான் வழி. இந்த உலகத்தில் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்தா எதெல்லாம் நல்லது, எப்படி நடந்துண்டா நமக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும், இன்னும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி கருணையோட பகவானுடைய அவதாரமாகவே வந்த நம்ம மகாபெரிவா பரம காருண்யத்தோட சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாம் நல்லது, எது கெட்டது, எது சிரமமான வழி, எது சுலபமான வழி, இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நம்மளுடைய புத்தியிலையும் மனசுலையும் ஏறுற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா. இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தாலும் அவரோட வார்த்தைகளை எடுத்து படித்தா நமக்கு மனசு தெளிவாகும். இப்படிலாம் சொல்கிறேங்கிறதுக்காக பெரியவா சொன்ன எல்லாத்தையுமே நான் படித்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் 0.001% கூட நான் படித்து பார்த்ததில்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா அது பெரியவாளாக மட்டும்தான் இருக்கணும். வெளியில் ஒரே வருஷமாக அமிர்தம் கொட்டுறது, எவ்வளவு பேராசைப்பட்டாலும் அந்த எல்லா அமிர்த வருஷ துளிகளையும் பிடிச்சிட முடியுமா? ஏதோ கொஞ்சம் உள்ளங்கையை நீட்டி அதில் இடுக்கு வழியாக வழிஞ்சது போக துளியூண்டாது நம்ம பருகலாம். இந்த துளி போரும் நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்கு. ஜகத்குருவோட அனுகிரகமே நம்மளை காப்பாற்றிடும். பெரியவா சௌந்தர்ய லஹரி பற்றி சொல்லிகிட்டே வரும்போது அதுக்கு நடுவில் குண்டலினி யோகத்தை பற்றியும் சொல்கிறான்னு சொல்கிறத விட வான் பண்ணுறா பெரியவா அப்படின்னு தான் சொல்லணும். உன்னோட குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது உடம்புக்கு ஆகாதுன்னெலாம் தெரிஞ்சு சாப்பிட தரக்கூடிய ஒரு அம்மா மாதிரி பெரியவா இன்னின்ன ஸ்லோகங்களை சொல்லுங்கோ, இப்படி நடந்துக்காதீங்கோ, இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்கோன்னு சொல்லித்தரா. இப்படி கருணையோட பெரியவா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை மேற்கொண்டு கேட்கலாம். பெரியவா சௌந்தர்ய லஹரி மாதிரி இருக்கக்கூடிய பரம உத்தமமான ஒரு பக்தி சாஸ்திரத்தை படிக்கும்போது அதில் வரக்கூடிய கவிதாரசங்கள், மந்திர சாஸ்திர விஷயங்கள், தத்துவ ரூபகங்களுடைய ரகசியங்கள், இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கணும், எவ்வளவு எடுத்துக்கணுங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு வர. முன்னாடி காலத்தில் ரொம்ப அனுஷ்டானத்தில் சிறந்த ஒரு குரு தங்கிட்ட கற்றுக்கக்கூடிய ரொம்ப பக்குவியான ஒரு சிஷ்யர்கிட்ட அதனுடைய ரகசியங்களை தெரியும்படி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி உள்ள சாஸ்திரங்களை படிப்பிப்பா. அந்த மாதிரி இல்லாமல் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் யார் வேணால் எந்த சாஸ்திரத்தை வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் படிக்கலாம் அப்படின்னு ஒரு விதமான டெமோக்ரட்டைஸ் பண்ணினதுக்கப்புறம் எந்த அனுஷ்டானமோ பக்குவமோ
இல்லை நல்ல குருவோ இல்லாதவா கூட எப்படி வேணால் அதை படிக்கலான்னு ஒரு வழக்கம் வந்துடுது. பொதுவாக இந்த பக்தி சாஸ்திரத்தை அம்பாளை நினைக்கிறதுக்காக படித்து அவளுடைய அனுகிரகத்தை அடையலாம்னு நினைக்கிறதுல தப்பில்லை. அதில் டீப்பாக இறங்கி போகணும்னா அதுக்கு ஒரு சரியான குரு, அதுக்கு தேவையான அனுஷ்டானங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு பெரியவா நமக்கு எடுத்து சொல்லிட்டு வரா. இப்படிப்பட்ட ரகசியங்களை பற்றி பேசிட்டு வரும்போது தான் பெரியவா குண்டலினியை பற்றி சொல்கிறா. பெரியவா சொல்கிறத கேட்கலாம். இன்னொரு விஷயம், அம்பலப்படுத்தாமல் காப்பாற்ற வேண்டிய விஷயம். அதன் பெயரை சொன்னால் கூட அதுவும் அம்பலப்படுத்துவதுதான் என்பதால் அடியோடே பிரஸ்தாபிக்காமல் விட்டுவிடணும் என்று இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்ததையும் இப்போது கொஞ்சம் டச் பண்ணுகிறேன். இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு, அதை யாரும் டச் பண்ண வேண்டாம் என்று வான் பண்ணுவதற்காகவே டச் பண்ணுகிறேன். ஏனென்றால் நான் சொல்லாமல் விட்டால் அந்த பேர் இப்போ ரொம்ப அடிபடுகிறது. குண்டலினிதான். குண்டலினி, அது சம்மதமான சக்கரங்கள் பேரெல்லாம் இப்போது நன்றாகவே இறைப்பட்டு கொண்டிருக்கின்றன. சௌந்தரிய லஹரியிலும் அந்த விஷயங்கள் வருகின்றன. ஆகையினால் அதை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த பெயர்களை பார்த்துவிட்டு நான் டச் பண்ணாவிட்டாலும் வேறே புஸ்தகங்களை பார்க்கத்தான் பார்ப்பீர்கள். அதற்கு நாமே சொல்லிவிடலாமே. இப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லப்போவதில்லை என்று சொல்லிவிடலாமே என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன அணுவுக்குள்ளே எப்படி ஒரு பெரிய சக்தியை அடைத்து வைத்திருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பரபிரம்ம சக்தி குண்டலினி என்ற சக்தியாக இருக்கிறது. அது நம்மை போன்றவர்களிடம் தூங்குகிற மாதிரி ஸ்திதியில் இருக்கிறது. அதற்கான யோக சாதனை பண்ணினால் என்பதை அண்டர்லைன் பண்ணணும். அப்படி சாதனை பண்ணினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு பெற்று சில சக்கரங்கள் வழியாக ஊர்த்துவமுகமாக, அதாவது மேல் நோக்கி சஞ்சாரம் பண்ணி முடிவில் பராசக்தியாக பூர்ண விழிப்பு பெற்று அப்புறம் அந்த பராசக்தியும் பரசிவத்தோடு ஐக்கியமாகி ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும் என்பதுதான் சாரமான விஷயம். இதை தெரிந்து கொண்டால் போதும், இவ்வளவு தெரிந்து கொண்டால் போதும். நம் தேசத்தில் எப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் உபாசனா மார்க்கங்கள் இருக்கின்றன என்று ஒரு அரிச்சுவடியாவது தெரிந்தால்தானே இதிலே பிறந்திருக்கிற நமக்கு குறைவில்லாமல் இருக்கும். அதற்காகத்தான் குண்டலினி யோகம் என்று இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கிறது என்று நான் இப்போது சொன்னேனே, அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் வேண்டாம், அது அவசியமில்லை. ஏனென்றால் நம்மிலே 1000ல் ஒருவர், இல்லே 1,00,000 10 லட்சத்தில் ஒருவர் கூட முறைப்படி அந்த சாதனை பண்ணுவதற்கு முடியாது. அப்படியே பண்ணினாலும் முறைப்படி முன்னேறி சித்தி அடைகிறது சாதகர்களிலும் அபூர்வமாக 2 மட்டும்தான் முடியும். எததாமபி கஷ்சின்னு என்று பகவான் சொன்னார் போல அப்படின்னு கீதையில் வர 7வது சாப்டரில் வர ஸ்லோகத்தை கோட் பண்ணுறா பெரியவா. இது என்ன ஸ்லோகம்னு கேட்டால், மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதஹ. இதில் பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய எத்தனையோ கோடி ஜீவராசிகள்லையும் ஒரு சில ஜென்மாக்களே மனுஷர்களாக பிறக்கிறா. அந்த மனுஷர்கள்லையும் ஒரு சில பேரே ஸ்பிரிச்சுவலான சாதனைகளில் இறங்குறா. அப்படி முயற்சி செய்யக்கூடிய சாதகர்கள்லையும் கோடியில் ஒத்தரே சித்தி அடையறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுறா. அதுலேயும் ஒரு சில பேரே தான் அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர்றா. இப்படி பகவான் கீதையில் சொன்னதை இங்கே பெரியவா எடுத்து சொல்கிறா. மேற்கொண்டு பெரியவா சொல்கிறத கேட்கலாம். அதனால் தான் அதற்கான யோக சாதனை பண்ணினால் என்று அழுத்தி சொன்னது. பண்ணினால் என்பது சரி, ஆனால் பண்ணுவதுதான் முடியாத காரியம். இந்த ஜீவாத்மாவின் சின்ன சக்தி பரமாத்மாவின் மகா சக்தியிலே கலப்பது அல்லது அந்த மகா சக்தியாக தானே விகசிப்பது, மலர்வது லேசில் நடக்கிற விஷயம் இல்லை. சாந்தத்திலே ஒன்றாக கலந்து பிரம்மமாவதை விடவும் சக்தியிலே கலப்பதை கஷ்டமானதாகவே அந்த பராசக்தி வைத்து கொண்டிருக்கிறாள். பக்தி பண்ணுகிறவனையும் ஞான வழியில் போகிறவனையும் கூட தன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு தன்னுடைய சக்தி கூத்தை பார்க்கும்படியும் அதை அவர்கள் வழியாக கொஞ்சம் செலுத்தி அவர்களால் லோகத்துக்கு அனுகிரகம் கிடைக்கும்படியும் அவள் பண்ணுவது உண்டுதான். ஆனாலும் இவர்கள், இந்த பக்தரும் ஞானியும் தாங்களாக சக்திக்கு ஆசைப்படவில்லை. பக்தன் பிரேமைக்கு, பிரேமானந்தத்துக்குத்தான் ஆசைப்படுகிறான். ஞானி சாந்தத்திற்கு ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்டவர்களிடம் அவளே
பார்த்தாயா என் சக்தி பிரபாவம் என்று போனஸ் மாதிரி அதை காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கும் அதை லோக கல்யாணத்தை உத்தேசித்து தருகிறாள். ஆனால் யோகி என்கிறவன் சக்தியில் சித்தியாவதற்கே குண்டலினி யோகம் என்று பண்ணும்போது இங்கே பெரியவா சிரிச்சிட்டு சொல்றா, அவள் இல்லாத கிராக்கியெல்லாம் பண்ணிக்கொண்டு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இண்டு இடுக்கு வழியாக தன் சக்தியை அவிழ்த்து விடுகிறாள். இன்றைக்கு குண்டலினி தீட்சை பல பேர் கொடுத்து பெற்றுக்கொண்டவர்களிடம் தூங்குகிற குண்டலினி முழித்து கொண்டு விட்டதாக சொல்வதெல்லாம் இந்த இண்டு இடுக்கு கீற்று வெளிப்படுவதுதானே ஒழிய பூர்ணமான சக்தி ஜோதி சூரியோதயத்தை போல வெளிப்படுவது இல்லை. அரை தூக்கம் கால் தூக்கம் என்று சொல்கிறோமே, அப்படி சாதாரணமாக நமக்குள் எல்லாம் 3/4 வீசம் தூக்கத்துக்கும் மேலே பிராணசக்தி ரூபத்தில் பராசக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால் குண்டலினி தீட்சையாகி அது ரைஸ் ஆகிவிட்டது என்று சொல்பவர்களில் பெரும்பாலானவர்களிடம் 3/4 தூக்கம் என்கிற அளவுக்கு நம்மை விட கொஞ்சம் முழித்து கொண்டிருப்பாள், அவ்வளவுதான். அதிலேயே இந்த குறைந்த அளவு மலர்ச்சியிலேயே உச்சந்தலை வரை ஒரு வைப்ரேஷன், ப்ரூ மத்தியில் அதாவது புருவ மத்தியில் ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்போதப்போது உண்டாவதை வைத்துக்கொண்டு குண்டலினி பூர்ணமாக முழித்து கொண்டு லட்சியமான உச்சி சக்கரத்திற்கு போய்விட்ட மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் ஏதோ கொஞ்சம் சக்தி கொஞ்சம் ஏறுவது மறுபடி விழுவது என்றுதான் நடக்கிறது. ஏறும்போதும் அங்கங்கே உண்டாகிற அற்புத சக்திகளில் சித்திகளில் சித்து என்று சொல்வது இந்த சக்திகளைத்தான். அப்படிப்பட்ட சக்திகளில் சித்தத்தை அலைபாய விடாமல் லட்சியத்திலேயே ஈடுபடுத்துவது சாமானியமான சாதனை இல்லை. அவளேதான் இப்படிப்பட்ட சின்ன சித்திகளை கொடுத்து பெரிய முடிவான சித்தியிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி மயக்குவது. இதெல்லாம் போதாதென்று குண்டலினி சஞ்சாரம் அதற்கான வழியில் போகாமல் எசக பிசகாக போனால் பலவிதமான வியாதிகள், புத்தி கலக்கம் ஏற்படுவது வேற. லோகத்தில் பலவிதமான மாயைகள், மாயையிலிருந்து மீளுவதற்கு பலவிதமான சாதனைகள் என்று அவள் பரப்பி வைத்திருப்பதில் நேரே அவளுடைய சக்தியை பிடிப்பது என்பதற்காக குண்டலினி யோகம் என்று ஒரு சாதனையை வைத்திருக்கும் போது அதிலேயே நிறைய மாயையும் பிசைந்து வைத்திருக்கிறாள். ஏன் அப்படி என்றால் என்ன சொல்வது? ஒரு பயிர் சுலபத்தில் பயிர் பண்ணி மகசூல் காணும்படி இருக்கிறது. இன்னொரு பயிருக்கு ஏற்ற நிலம், சீதோஷ்ணம், எரு ஆகிய எல்லாமே கிடைப்பது கஷ்டமாயிருக்கிறது. ஏனென்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? பல தினசாக அவள் லீலா நாடகம் ஆடுவதில் இதெல்லாம் ஒரு அங்கம். அப்படி குண்டலினி யோக சாதனை என்பதை ரொம்பவும் சிரமசாத்தியமாகவே வைத்திருக்கிறாள். பக்தி ஞான மார்க்கங்களில் போகிறவர்கள் மட்டும் சுலபமாக சித்தியடைந்து பிரத்யக்ஷ தரிசனமோ ஆத்ம சாட்சா்காரமோ பெற்று விடுகிறார்களோ என்ன என்று கேட்கலாம். நியாயமான கேள்வி. ஆனாலும் எந்த அளவுக்கு அவர்கள் சாதனை பண்ணியிருந்தாலும் பண்ணுகிற மட்டும் அது குண்டலினி யோகம் போல இத்தனை சிரமமாகவோ சிக்கலாகவோ இருப்பதில்லை. அதோடு கூட சாதனையில் தப்பு ஏற்படுவதால் இத்தனை விபரீதமாகவும் அவற்றில் நடந்து விடுவதில்லை. கர்மயோகத்தை பற்றி, அதாவது பலனில் பற்று வைக்காமல் ஸ்வதர்மமான கடமைகளை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதை பற்றி பகவான் சொல்லியிருப்பதெல்லாம் பக்தி ஞான யோகங்களுக்கும் பெரும்பாலும் பொருந்துவதுதான். யோகம் என்றாலே நினைக்கப்படும் குண்டலினி முதலான மார்க்கங்களுக்குத்தான் அது அவ்வளவாக பொருந்தாமல் இருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் என்கிறார். என்ன அர்த்தம் என்றால், இந்த வழியில் நாம் பண்ணும் முயற்சி பலன் தராமல் வீணாகப் போவது என்பது இல்லை. ஏறுமாறாக விபரீதமான பலன் ஏற்படுவது என்பதும் இல்லை. ஏதோ ஸ்வல்பம்தான் சாதனை பண்ணினாலும் கூட சரி, நமக்கு சம்சாரத்திலிருந்து விடிவே இல்லையோ என்கிற பெரிய பயத்திலிருந்து அது நம்மை ரட்சித்துவிடும் என்கிறார் பகவான். ஆனால் குண்டலினி மாதிரி ரொம்பவும் சிரமமாக சிக்கலாக உள்ள ஒரு சாதனையில் போக ஆரம்பிக்கிறவர்களில் பல பேர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மால் இதில் ஜெயிக்க முடியாது என்று விட்டு விடுவதை பார்க்கிறோம். என்கிட்டயே எத்தனையோ பேர் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அபிக்ரம நாசம், முயற்சி வீணாவது என்று பகவான் சொன்னது நடந்து விடுகிறது.
பிரத்யவாயம் அதாவது விபரீத பலன் உண்டாவது என்கிறாரே, அதற்கும் இந்த வழி நிறையவே இடம் கொடுக்கிறது. நடுவாந்திரத்தில் விட்டு விடுகிறேன் என்று இவர்கள் வருவதற்கே முக்கியமாக அதுதான் காரணமாயிருக்கிறது. கடைசி வரையில் பயமும் போக இடமில்லை. சரியாக பண்ணி பலன் பெறுவோமா அல்லது இசகுபிசகாக ஆகிவிடுமா என்கிற பயம். அது மட்டும் இல்லாமல் நடுவாந்திர பலன்களாக சில அற்புத சக்திகள் கிடைப்பதே பெரிய பலனை கோட்டை விடும்படி திசை திருப்பி விடுமோ என்கிற பயம். ஸ்வல்பம் அனுஷ்டித்தாலும் பயத்தை போக்கும் என்று பகவான் சொன்னது இந்த வழிக்கு ஏற்கவில்லை. அதோடு கூட பகவான் சொல்லாத இன்னொன்றும் இதில் சேருகிறது. என்னவென்றால், சாதனை பலிக்குமா என்று கடைசி மட்டும் பயம் ஒரு பக்கம் இருக்கிறதென்றால், இன்னொரு பக்கம் ஏதோ ஸ்வல்ப பலன் கிடைத்ததிலேயே தாங்கள் முடிவான சித்தி அடைந்து விட்டதாக ஏமாந்து போவதும் இதில் இருக்கிறது. பக்தி பண்ணுகிறவர்களும் ஞான விசாரம் பண்ணுகிறவர்களும் தங்களுக்கு நிஜமாகவே தெய்வ சாட்சா்காரமோ ஆத்ம சாட்சா்காரமோ ஏற்படுகிற வரையில் அவை ஏற்பட்டு விட்டதாக நினைப்பதற்கு இல்லை. ஆனால் குண்டலினி பண்ணுபவர்கள் ஏதோ கொஞ்சம் சக்கரங்களில் சலனம் ஏற்பட்டு விட்டால் கூட சித்தியாகிவிட்டதாக நினைத்து விடுகிறார்கள். தூரத்தில் அவுட்லைனாக கோபுரம் தெரிவதை பார்த்தே கர்ப்பகிரகத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிற மாதிரி. நான் குண்டலினி யோகம் தப்பு வழி என்று சொல்லவே இல்லை. நிச்சயமாக அத்வைத சமாதி வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உசந்த வழிதான் அது. இல்லாவிட்டால் யோகீஸ்வரர்கள் ரிஷிகள் இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தை கொடுத்திருப்பார்களா? அதெல்லாவற்றையும் விட நம்முடைய ஆச்சாரியாள், அதாவது சங்கர பகவத் பாதாள், அந்த விவரங்கள் நமக்கு சொல்லி இருப்பாரா? வழி சரிதான், ஆனால் அந்த வழியிலே போகிற அளவுக்கு நாம் சரியாயில்லை என்பதாலேயே தீரர்களாக இருக்கப்பட்ட யாரோ சில பேரை தவிர நமக்கு அது வேண்டாம் என்கிறேன். சித்தி பெற்ற குருவின் இடைவிடாத கண்காணிப்பிலேயே விடாமுயற்சியுடன் பரிசிரமப்பட்டு அபியசிக்க வேண்டிய ஒரு வழியை பற்றி சும்மாவுக்காக எதற்காக பேச வேண்டும் என்பதால் சொல்கிறேன். நாம் எதற்காக கூடியிருக்கிறோம்? நம்மால் முடிந்த முயற்சிகளை பண்ணி சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள என்ன வழி என்று ஆலோசனை பண்ணத்தான். அப்படி இருக்கும்போது நம்மால் முடியாத முயற்சிகளை பற்றி பேசி எதற்காக பொழுதை வீணாக்க வேண்டும்? முடியாத முயற்சி என்பதோடு அவசியம் இல்லாத சமாச்சாரம். பக்தியாலோ ஞானத்தாலோ அடைய முடியாத நிறைவு எதையும் குண்டலினியால் அடைந்துவிட முடியாது. ஆகையால் முடியாத அவசியமில்லாத அந்த வழியை பற்றி விசாரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். இப்படி சொல்லிட்டு பெரியவா ஒரு உதாரணம் கொடுக்குறா. பெரியவாளோட இந்த அருள்வாக்கு சென்னையில் இருக்கும்போது பண்ணினது. இப்போ பெரியவா சொல்றா, சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வழி கேட்டால் நாம் சுலபமாக போய் சேரும்படி இப்படி பிராட்வேயிலிருந்து பஸ் இருக்கு, பீச்சிலிருந்து ரயில் இருக்கு என்று சொன்னால் அர்த்தம் உண்டு. திருவொற்றியூரிலிருந்து காஞ்சிபுரம் வரை பல்லவராஜா காலத்தில் போட்ட அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கு, அங்கங்கே தூர்ந்து போயிருக்கும், அந்த வழியாக போகலாம் என்றால் ஏதாவது அர்த்தம் உண்டா? வாஸ்தவமாகவே அப்படியும் வழி இருக்கலாம். வாஸ்தவத்தில் இல்லைதான், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டனல் இருக்கலாம், அதிலே துணிச்சலோடு போகிற சாகசக்காரர்களும் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி வழி கேட்கிற சாதாரண ஜனங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? சர் ஜான் உட்ராஃப் என்கிறவர் குண்டலினி யோகம் பற்றி சர்பெண்ட் பவர் முதலான புஸ்தகங்கள் போட்டாலும் போட்டார். வகை தொகை இல்லாமல் அதில் சித்தியான யோகிகள் என்று பல பேர் தோன்றி கிளாஸ் நடத்துவதும், இன்னும் பல பேர் ஒரு அபியாசமும் பண்ணாமலே, பண்ணும் உத்தேசம் இல்லாமலே மூலாதாரா சஹஸ்ராரா என்றெல்லாம் எழுதி பொது ஜனங்களிலும் பல பேர் தாங்களும் விஷயம் தெரிந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை சொல்வதாகவும் ஆகியிருக்கிறது. எல்லாரும் பேசுகிறதாக ஆகியிருந்தாலும் பண்ண முடியுமா? சரியாக அதற்கான கட்டுப்பாடுகளோடு விடாமுயற்சியோடு ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆகிறதை பக்குவமாக தாங்கிக் கொள்கிற தைரியத்தோடு பண்ண முடியுமா? கடைசி படி வரை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணிக்கொண்டு போய் ஜெயிக்க முடியுமா என்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. சும்மாவுக்காக அதை பற்றி பேசுவது புரளிதான்.
அதைவிட விபரீதம் சும்மாவுக்காக பேசுவதாக இல்லாமல் தப்பும் தாருமாக பண்ணி பார்த்து பல தினிசான கஷ்டங்களுக்கு பிரமைகளுக்கு ஆளாகிறது. அதனால்தான் இந்த சப்ஜெக்டில் இறங்க நான் பிரியப்படுவதில்லை. ஆனாலும் சௌந்தரிய லஹரிக்கு அர்த்தம் சொல்றேன்டா என்று ஆரம்பித்துவிட்டு இதை அப்படியே மூடி மறைப்பதென்று பண்ண பார்த்தால் நீங்கள் வேறே வழியில் தூக்கி பார்க்கத்தான் செய்வீர்கள் என்பதால் என்னுடைய அபிப்பிராயத்தை இழக்கிக் கொண்டு பிரஸ்தாபம் பண்ணுகிறேன். வார்னிங்கோடு சேர்த்தே பிரஸ்தாபிக்கிறேன். வுட்ராஃபை நான் குற்றம் சொல்லவே இல்லை, தேங்க் தான் பண்ணுகிறேன். யோக சக்தி யோக சித்தி என்பதெல்லாமே பொய், எங்கள் சயின்ஸுக்கு பிடிப்படாததாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்று மேல் நாட்டார்களும் அவர்கள் சொல்வதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்ட நம்மவர்களும் சொல்லி வந்தபோது வுட்ராஃப் தான் அதை சத்தியமானது, சயின்ஸுக்கு மேலான சூப்பர் சயின்ஸாக இப்படி ஆகப்பட்ட ஒழுங்கில் அதன் காரிய கிரமம் இருக்கிறது என்று விளக்கமாக எழுதி எல்லார் கண்ணையும் திறந்து வைத்தார். அவர் அப்படி பிரச்சாரம் பண்ணி இல்லாவிட்டால் நிஜமாகவே அந்த மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக இருக்கப்பட்டவர்கள் கூட அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த மார்க்கம் மங்கி போயிருந்தது. அவர் எழுதினதில் நம்பிக்கை உண்டாக்கித்தான் பல பேர் அப்போது நிஜமாகவே யோக சித்தி பெற்றிருந்த யோகிகளிடம் போய் அந்த வழியை கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அப்படி மங்கி போயிருந்த வழிக்கு பிரகாசமான காலம் பிறந்தது. இன்றைக்கு வரை நல்ல யோக சித்தர்களும் உண்டாகாமல் இல்லை. அவர்களிடம் முறைப்படி கற்றுக்கொண்டு முன்னேறும் சாதகர்களும் இல்லாமல் இல்லை. ஆனாலும் போலிகளும் சேர்வது, பிரகாசம் என்றேனே, அது கண்ணை குத்தும் அளவுக்கு வெறும் பேச்சில் மட்டும் பளபளப்பது என்றெல்லாமும் நிறைய ஆகியிருக்கிறது. இதை பார்க்கும்போதுதான் ஆத்மாவுக்கு நல்லதை தேடிக்கொண்டு போக்க வேண்டிய பொழுதை நாம் அபியாசம் பண்ணுவதாக இல்லாத ஒரு வழியை பற்றி பேசி விருதாவாக்குவானேன் என்று தோன்றி இதுவரை தெரிவித்த அபிப்பிராயத்தை சொன்னேன். இவ்வளவு சொன்னதாலேயே அதில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கியிருப்பேனோ என்னவோ. அதனால் ஒரு தடவைக்கு பல தடவையாக எச்சரிக்கிறேன். நிச்சயமாக சித்தியானவர் எந்தவிதமான சொந்த ஆதாயத்தையும் கருதாதவர், சிஷ்யர்களை கைவிடாமல் கண்காணித்து மேலே மேலே அழைத்து போகக்கூடியவர் என்று உறுதியாக நம்பக்கூடிய சத்குரு கிடைத்தால் ஒழிய யாரும் சுயமாகவோ அல்லது இப்போது எங்கே பார்த்தாலும் புறப்பட்டிருக்கிற அநேகம் யோகிகள் என்கிறவர்களிடம் போயோ இந்த யோகத்தை அபியாசம் பண்ணப்படாது. இது அதி ஜாக்கிரதை தேவைப்படுகிற சமாச்சாரம் என்று எச்சரிக்கை பண்ணுகிறேன். இந்த அளவுக்கு ஜாக்கிரதை இல்லாவிட்டாலும் மந்திர யோகத்திலும் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். குண்டலினி யோக ரிசல்ட்டுகளையே மந்திர யோகமும் சப்தங்களினால் உண்டாக்கிற நாடி சலனங்களின் மூலம் உண்டு பண்ணுவது உண்டு. குருமுக உபதேசம் இங்கேயும் அத்தியாவசியமாகிறது. இந்த காரணங்களால் மந்திர சாஸ்திர சமாச்சாரங்களையும் தான் உபாசகர்கள் அல்லது ஸ்ரத்தையாக உபாசிக்க வேண்டுமென்று இருப்பவர்கள் தவிர பொத்தம் பொதுவில் விஸ்தாரம் செய்வது உச்சிதமில்லை. கிரமமாக உபதேசம் இல்லாமல் மந்திரங்களை தெரிந்து கொள்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்குள்ளே வசந்த ஒயர், ஸ்விட்ச், இம்போர்ட் பண்ணின பல்பு எல்லாம் போட்டாலும் பவர் ஹவுஸிலிருந்து கனெக்ஷன் இல்லாமல் விளக்கு எரியுமா? அப்படித்தான் குருவின் பவர், உயிர் பவர் இல்லாமல் மந்திர சப்தங்களை சுயமாக எடுத்துக்கொள்வதும் ஒரு பிரயோஜனமும் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. சப்த வீரியம் முறையாக கிரகிக்கப்படாவிட்டால் விபரீத பலனும் உண்டாகலாம். அதனால் உதாரணத்தை மாற்றி சொல்கிறேன். மந்திர சப்தங்களே எலக்ட்ரிசிட்டி மாதிரி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதை நாமே போய் தொட்டு வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா? ஷாக் அடித்து தான் கஷ்டப்படுவோம். குரு என்ற ஒயர் வழியாக உபதேசம் என்கிற பல்பில் வந்தால்தான் மின்சார வீரியம் கட்டுப்பாட்டில் வந்து வெளிச்சம் கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி எங்கே இருக்கிறதென்றே தெரியாமல் ஒயருக்குள் வருகிறது மாதிரி ரகசியமாகவே மந்திரமும் வர வேண்டும். இந்த விஷயங்களை பொது சபையில் உபன்யாசங்கள் பண்ணும்போது விஸ்தாரம் செய்யாமல் கோடி காட்டி விடுவதே முறை. புஸ்தகமாக போடும்போதும் ரகசியமான விஷயங்களை சேர்க்காமல் பாப்புலர் எடிஷனாக ஒன்றும், அந்த விஷயங்களையும் விளக்கி லிமிட்டட் சர்க்குலேஷனாக உபாசகர்கள், உபாசனை மேற்கொண்டிருப்பவர்கள் ஆகியவர்களுக்கு மட்டுமே இன்னொரு எடிஷனுமாக போடலாம். இந்த பின்னால் கூறிய புஸ்தக காப்பி தக்க பெரியவர்களிடமிருந்து ஆத்தரைசேஷன் பெற்று வந்தவர்களுக்கே தருவது என்று வைத்துக்கொள்ளலாம். டெமோக்ரசி, சகல சமாச்சாரமும் நாற்சந்திக்கு வந்தாக வேண்டும் என்கிற அபிப்பிராயம் பரவிக்கொண்டு வரும்போது நான் நினைப்பது வேர் பிடிக்குமா என்று தோன்றாமல் இல்லை.
ஆனாலும் குரு பட்டம் கட்டி வைத்திருப்பதால் என் டியூட்டி சொல்ல வேண்டியதை சொன்னேன். விதையை தூவ முடிவதால் தூவியிருக்கிறேன். அது வேர் பிடிக்க பண்ணுவது என் கையில் இல்லை. இப்படி ஜகத்குருவான மகாபெரிவா குண்டலினி விஷயத்தை பற்றி சொல்லி முடிக்கிறா. இப்படி நம்மளுடைய நன்மைக்காக நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய மகாபெரிவாளோட திருவடிகளையே சரண் என்று சொல்லி இந்த ரெக்கார்டிங்கை முடிக்கிறேன். நித்யம் சிதானந்தரூபம் நின்ஹுதாசேஷலோகேஷவைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திரசாபம் கிருத்திவாசம் பஜே திவ்யசன்மார்கபந்தும் शम्भो महादेवदेव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेवदेव।